39 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. 39வது சங்கீதம் 3வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் தியானிக்கையில் என் இருதயம் அனல் மூண்டது. வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, தியானம் பண்றதுல ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் நான் தியானிப்பேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? நீங்களாகவே ஒரு உடன்படிக்கை பண்ணணும். எனக்கு நீங்கள் வேற உடன்படிக்கை பண்ணுறதெல்லாம் ரொம்ப விருப்ப குறைவாக தான் இருக்கு. இது நான் அது பண்ணுனா 50,000 கொடுப்பேன், இல்லைன்னா ஆடை கொடுப்பேன், இதை கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன பொறுத்த நான் ஆண்டுகிட்ட பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய பாடுகளை தியானிப்பேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க யதார்த்தமாய் உணர்வோடு ஆண்டுடைய பாடுகளை தியானிச்சு பாருங்க. தியானிக்கையில் அந்த இருதயம் அனல் மூண்டு எழும்பும். சே, இப்படி உணர்வற்றவனா இருக்கிறேனே, சே இப்படி இருதயம் இல்லாதவனா இருக்கிறேனே, ஒரு சின்ன காரியத்துக்கு கோவப்பட்டுட்டேனே, ஒரு சின்ன காரியத்துக்கு இரக்கம் இல்லாமல் ஆகி போயிடுச்சு குத்தம். ஏன் சிலுவையில் தொங்கி இவ்வளோ பாடுபட்டு என்னை மன்னித்தேன் என்று சொன்னாரு, ஏன் என்னால் மன்னிக்க முடியல? காரணம் என்ன தெரியுமா? அந்த சிலுவையை குறித்த தியானம் உங்களுக்குள்ள இல்லை. நீங்க பொறுத்தனை பண்ணணும். நான் சொன்னா நீங்க கேமட்டிய நீங்களாவே உணர்வடையணும். எப்படி? என்ன ஆனாலும் நான் என்ன செய்வேன்? எனக்கு எதுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் 10 நிமிஷம் என் ஆண்டவருடைய பாடுகளை மட்டும் தியானிப்பேன் ஒரு மனமா. ஏன்னா நான் அவருடைய பாடுகளை தியானிக்கையில் என் இருதயம் அனல் மூண்டது, அக்னி மாதிரி பற்று எரியுது. அது என்ன செய்யாது? உங்களை சும்மா இருக்க விடாது. அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். என்ன செய்யும்? அவருக்கு பிரியமாகவே வாழ தோன்றும். கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அங்க நீங்க இப்படி யதார்த்தமாய் தியானிப்பீர்களே, ஆனா உங்களுக்குள்ள அந்த தேவன் சிலுவையில் அறையப்பட்டவராகவே பிரத்யட்சமா வெளிப்படுவார். வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாருங்க, தேவன் யதார்த்தமா உங்களுக்குள்ளே வெளிப்படுவார். அதாவது நமக்குள்ள வெளிப்படக்கூடியதான அந்த ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளார்ந்து அக்கினி எரியும் போதுதான் அது நீங்க உங்களை கரெக்டா நெருக்கி ஏவும். மற்றவங்க நீ ஜெபம் பண்ணு தியானி வேதம் வாசின்னு சொல்றது, அது உங்களை நெருக்கி ஏவாது. உங்களுக்குள்ள அந்த அனல் அக்கினி பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்போ எனக்காகத்தான தேவன் வெளிப்பட்டார், எனக்காகத்தான சிலுவையில் அறையப்பட்டார். அது உங்களை நெருக்கி ஏவி உங்களை எந்த ஒரு நிலைமைகளை கொண்டு வரும்னா, இனி நான் அல்ல. அந்த அந்த தியானம் உங்களை அதிகமான உணர்வுகளை கொண்டு வரும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சல் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அப்ப இங்க அடுத்த கட்டம் என்ன வருது? உணர்வு வருது. முதல்ல என்ன சொன்னேன்? தியானிக்கணும், இருதயம் அனல் மூலம்னு சொன்னேன். அப்போ தேவனுடைய பாடுகளை யதார்த்தமாக நம்மளால என்ன செய்ய முடியுது? நமக்குள்ள அகக்கண்களை கொண்டு வர முடியுது. அடுத்த கட்டம் என்ன? உணர முடியுது. மனம், அந்த இருதயம் பொட்டி அழுறும். அப்படியே பொட்டி அழுறோம். எனக்காகத்தானே அந்த ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டார். அப்படி ஒரு உணர்வு அடையும் போது மறுபடியும் நீங்கள் வாய்க்கு வந்து அப்படி அடுத்தவங்களை பேச போகிறதில்ல, மறுபடியும் இந்த கண்களை கொண்டு பாவத்தை பார்க்க போகிறதில்ல, மறுபடியும் இந்த கரத்தை கொண்டு நீங்கள் அடிக்க போகிறதில்ல. ஏன்? எனக்காகத்தானே ஒவ்வொரு உறுப்புலையும் அடிக்கப்பட்டார். ஒவ்வொரு உறுப்பும் செய்த பாவத்துக்கு பரிகாரம் அவர் எனக்காக தானே செலுத்தினான்னு சொல்லி அந்த மனம் கசந்து அழுகக்கூடிய அழுகையில் அந்த இருதயம் அப்படியே குணப்படும். மனம் கசந்து கண்ணீரோடு நீங்கள் உணரும் போது அந்த இருதயம் அப்படியே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அதில் இருக்கிறதான கசப்பு, அதில் இருக்கிறதான வைராக்கியம், அதில் இருக்கிறதான வாசி, அதில் இருக்கிறதான பெருமை, அதில் இருக்கிறதான பொறாமை எல்லாம் அப்படியே அது கழுவப்பட்டு அகற்றப்பட்டு அந்த இருதயம் அப்படியே எப்படி மாற்றப்பட்டு சத உள்ள ஒரு இருதயமாக கிறிஸ்துவை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடியதான ஒரு அனுபவம்.